சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா. இப்போ உங்கள் பாட்டி பேசுகிறேன். நான் பூண்டு பால் செஞ்சு காட்ட போகிறேன். கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லதும் கூட, அதனால நான் செஞ்சு காட்டுறேன். பழகிக்கங்க. பூண்டு ஒரு 20 கிராம் பூண்டுப்பா. நாட்டு பூண்டு தான்ப்பா. நாட்டு பூண்டு இல்லாட்டி இது கொடைக்கானல் பூண்டு, 2 தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சீனா பூண்டுன்னு சொல்லி பெருசு பெருசா விற்கும், மணப்பூண்டுன்னு தான் சொல்லுவாங்க. அது சேர்க்கக்கூடாது. அது ரொம்ப ஹீட்டு, வயிற்ற புண்ணாக்கும், வயிற்றுல அல்சர் வரும். அதனால அதை சேர்க்காதீங்க. இந்த நாட்டு பூண்டு சேருங்க, இல்லாட்டி கொடைக்கானல் பூண்டு சேருங்க. வேற எதுவும் சேர்க்காதீங்க. அது 20 கிராம் உரிச்சு வச்சிருக்கேன். இது பனங்கள் கண்டுப்பா. பனங்கள் கண்டை பொடிச்சு வச்சிருக்கேன் நான். ஏன்னா கல்லுக்கெல்லாம் இருந்தால் அது கரையை கொஞ்சம் கஷ்டம். அதனால மிக்சியில் போட்டு பொடிச்சு நான் மொத்தமாக வச்சுக்குவேன். அது இப்போ எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்க. 200 கிராம் பால் இங்கே காஞ்சிக்கிட்டு இருப்பா. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வெள்ளைப்பூடு கொஞ்சம் நேரம் வேகணும். அதனால இப்போ இந்த பூண்டை இதில் போடுறப்ப கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி அளவுக்கு வத்துற அளவுக்கு கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நான் சிம்மில் வைப்பேன், பாருங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இதை இந்த கொதி நிலையிலே இருக்கிறப்பல அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். பொங்கி வலிகிறாத அளவுக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த கொதிச்சுக்கிட்டே இந்த கொதி நிலைமையிலே இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும். அடுப்பை பார்த்து ஏற்றுறேன். இந்த கொதி நிலைமையிலே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்து. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுப்பா. இந்த கொதி நிலையிலே இருந்துச்சு. நல்லா வெந்து கம கம கமன்னு வாசம் இங்கே நிற்க முடியல. அந்த பூண்டும் பாலும் சேர்ந்து வேற வாசம் அப்படி இருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பாலை இதில் வடிகட்டிடுவோம்ப்பா. பால் இப்படியே இருக்கட்டும். இதை கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி இதில் கலக்கணும். கலக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. இப்போ 1 டேபிள் ஸ்பூனு பனங்கல்கண்டு போட்டேப்பா. நல்லா கலக்கிறேன். இதில் தூசி துப்பு இருக்கும். அதனால இதையும் நான் வடித்து காட்டுறேன். இந்த பூண்டை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம்ப்பா. நல்லா அரைக்கணும் இல்லை, சுமாராக அரைச்சா போதும். இப்போ கொஞ்சம் இதில் பால் வேற ஊற்றி அரைச்சிக்கிட்டேப்பா வலுவலுன்னு. இப்போ இந்த மொத்த பாலில் நம்ம கலக்கலாம். இதை நல்லா கரைச்சிக்கிட்டு வடிகட்டிடுவோம்ப்பா. இந்த பனங்கல்கண்டில் இருந்தது, இந்த இதில் ஏதாவது திப்பியாக இருந்துச்சுன்னா சுத்தமாக வடிகட்டிட்டோம்னா இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தா நல்லா சங்கடப்படாமல் சாப்பிடுவாங்க. நல்லா தேய்ச்சி அந்த எசன்ஸ் இறக்கிடுவோம். இந்த இவ்வளோ சக்கரை இருக்குப்பா. இதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வடிச்சிடணும். இந்த சக்கையை பெரியவங்க வாயில் போட்டு சப்பி துப்புனாலும் சரி, அப்படியே துப்புனாலும் சரி, நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி வடிச்சிட்டோம். இதில் ஒன்றும் டேஸ்டெல்லாம் இருக்காது. அந்த சத்து டேஸ்ட் பூரா இதில் அடங்கிடுச்சுப்பா. கொல கொல கொலன்னு அப்படியே மாவை கரைச்சி விட்டாப்புல இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும்பா. பாருங்க, அப்படியே கொல 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 கொலன்னு. இந்த மாதிரி பூண்டுதாப்ப ஒரு 4 பூண்டு எடுத்து உரிச்சு போட்டேன். நாட்டு பூண்டுப்பா. அதான் பல்லெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பரவாயில்ல, இருந்தாலும் நாட்டு பூண்டு நல்லது. வயிற்று புண்ணாக்காது, அல்சர் இதெல்லாம் இருக்காது. எல்லாரும் சாப்பிடலாம், நல்லது கூட. இதே மாதிரி திண்டுக்கல் கொடைக்கானல் பூண்டும் சாப்பிடலாம்.
சொல்லியிருக்கேன். அதனால இப்படி சாப்பிட்டுக்கோங்க. மனமா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சின்ன பசங்கள்லாம் சாப்பிட மாட்டேன்னே சொல்ல மாட்டாங்க, டெய்லி கேட்பாங்க. இந்த வாயு பிடிப்பு உள்ளவங்க, வாயு பிரச்சனை உள்ளவங்க, வயிறெல்லாம் தும்மு இதாக இருக்குன்னு சொல்றவங்க, ஹார்ட் பிரச்சனை உள்ளவங்க, பிபி பிரச்சனை உள்ளவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாமே, இந்த ஆஸ்மாக்காரவங்களுக்குலாம் டெய்லியுமே கொடுக்கலாம்ப்பா. வாயுக்காரவங்களாவது 2-3 நாள் குடிச்சு விட்டுறலாம். ஆஸ்மாக்காரவங்க டெய்லி குடிச்சா அவங்களுக்கு அது எதிர்ப்பு சக்தியில அவங்களுக்கு அந்த ஆஸ்மா பிரச்சனையே சரியா போயிடும். அதனால இந்த மாதிரி பூண்டு பால் செஞ்சு சாப்பிடுங்க. சாப்பிடும் நம்ம பனங்கள் கண்டெல்லாம் போட்டிருக்கோம், அப்படியே அமிர்தமா இருக்கும்ப்பா. அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்கப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.